இப்ப எல்லாருக்குமே ஏஐ ஃபியூச்சர்ல என்னலாம் பண்ண போதுங்கிற பயமும், ஆர்வமும் அதிகமாவே இருக்கு. அத மெயின் தீமா வச்சு டீமர் பெக்கம் பெட்டர் டைரக்ட் பண்ண மெர்சி மூவி பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஸ்டோரியே வந்து ஃபியூச்சர்ல நடக்கிற மாரி தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நியூயார்க்ல நெறைய கிரைம் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். யாருக்கும் சீக்கிரமா தண்டனை கிடைக்காது அப்படிங்கிற தைரியத்துல வந்து நெறைய பேர் தப்பு பண்ணி தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தடுக்கணுன்றதுக்காக வந்து நியூயார்க்கோட மொத்த டேட்டாவையும், இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அத வந்து அதோட ஃபுல் சக்தியும் யூஸ் பண்ணி மெர்சி அப்படிங்கிற கோர்ட்ட வந்து உருவாக்குறாங்க. அந்த கோர்ட் உருவானதுமே வந்து நியூயார்க்ல கிரைம் ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஏஐ வந்து ஒரு 18 கேஸ இம்மீடியட்டா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மரண தண்டனையும் குடுத்துரும். இந்த கோர்ட்டோட 19த் கேஸா வந்து இந்த கோர்ட் உருவாக முக்கிய காரணமா இருந்த ஏஜென்ட் ரேவன கூட்டிட்டு வந்து, "நீங்க தான் உங்க ஒய்ஃப கொன்னுட்டீங்க" அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பெரிய பழிய சுமத்துவாங்க. அவருக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் டைம் குடுத்து, அந்த கோர்ட்டோட மொத்த இன்டெலிஜென்ட் பவரையும் யூஸ் பண்ணி, தன்னை இன்னசென்ட்டா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, இந்த கேஸ்லேருந்து அவர் வெளில வந்தாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவினா நான் இந்த படத்த தான் சொல்லுவேன். இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் வந்து அவ்ளோ விறுவிறுப்பா பண்ணியிருப்பாங்க. செம்மையான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் Amazonல தமிழ் டப்லயே வந்து அவைலபிளா இருக்கு. திஸ் இஸ் ஃபிலிம் ஜால் வித் ஜோ. ஸ்டே டியூன்.